சின்ன வயசுல என்னோட சின்ன வயசுலலாம் நான் நெறையவே அடி வாங்கியிருக்கேன். ஏதாவது சேட்டை பண்ணா, ஏதாவது தப்பு பண்ணா அப்படி. அது மாரி என்னோட குழந்தைக்கும் அடி விழுந்திருக்கு. ஆனா எல்லா டைமும் அடிக்கக்கூடாது. ஏன் அப்டின்னா, இப்போ ரீசென்ட்டா ஒரு நியூஸ் பார்த்துருப்போம். அவங்க டீச்சர் வந்து ஒரு யூகேஜி படிக்கிற குழந்தைய வந்து ஹோம் ஒர்க் பண்ணலன்னு அடிச்சிருக்காங்க. உடனே அந்த பையன் கீழ விழுந்து அப்படியே இறந்து போயிட்டான். ஸோ நம்மளுக்கு எந்த இடத்துல அதிகாரம் இருக்கோ, அந்த இடத்துல நம்ம வந்து பொறுமையா போணும், அமைதியா போணும், கோவப்படக்கூடாது. இது எனக்கும் கூட நான் சொல்லிக்கிறேன். எனக்குமே இந்த மாரி கோவப்படுற பழக்கம் இருக்கு. அதனால நான் எனக்குமே சொல்லிக்கிறேன். ஆ இந்த மாதிரி நம்ம அதிகமா கோவப்படுறதுனால நம்மளுக்கும் கெட்டது, நம்மள சுத்தி இருக்கவங்களுக்கும் கெட்டது. ஸோ இத பத்தி வள்ளுவரே ஒரு குறள்ல சொல்லியிருக்காரு. "செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான், அல்லிடத்து காக்கினியன் காவாக்கால் என்" அப்படின்ட்டு. நீங்க அதிகாரம் உங்களுக்கு எந்த இடத்துல அதிகாரம் இருக்கோ, அந்த இடத்துல நீங்க வந்து பொறுமையா போறது தான் உண்மையான சினங்காத்தல். நீங்க உங்களுக்கு அதிகாரம் இல்லாத இடத்துல நீங்க அமைதியா இருந்தா என்ன? கோவப்பட்டா என்ன? அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த இடத்துல அதிகாரத்துக்கு கீழ இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட நம்ம அமைதியா போணும் அப்படிங்கிறது. உண்மையிலேயே இது வந்து லைஃப்‌க்கு தேவையான ஒரு ஸ்கில் தான் கண்டிப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல பதிவுல நான் வந்து உங்கள சந்திக்கிறேன். பை.